ஷே விஷ்ணு பிரமா சூரியன் முனியப்பன் முக்கால் சத்தியம். தமிழ்நாட்டில் நீதிமன்ற கோர்ட்டில் அரசியல்வாதிக்கு வழக்காடுது. இந்த வழக்கை கொண்டு போய் டெல்லியில் உட்காந்து ஆட்டுதான். டெல்லியிலேருந்து அப்படியே 2 கால கையை பிளந்து அரசியல்வாதி போகிறான். இப்போ அரசியல்வாதி ஆதார கார்டு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுறத கணக்கை பிடிக்கையில் பேங்க் கணக்கு ஒன்று பிடிப்பார் கடவுள். அங்கேருந்தே கணக்கெடுப்பார். பேங்க்லேருந்தே நீதிமன்றத்திலேருந்தே இராணுவ ஓனரப்பட தோண்டி எடுப்பான். தோண்டி எடுக்கல அவனுடைய சொத்து எங்கே வாங்கி போட்டிருக்கான், தமிழ்நாட்டில் அவன் இருப்பு இடத்த விட்டு தமிழ்நாடு முழுவதும் வாங்கி போட்டிருப்பான். அரசியல்வாதி உள்ளே மாட்டுவான். ஒன்று அந்த பஞ்சாயத்து போர்ட்டு கணக்கில் ஒன்று பிடிப்பான். 2வது கணக்கு பத்திரப்பதிவு பிடிப்பான். 3வது கணக்கு பேங்கை பிடிப்பான். இந்த 3 கணக்கு நீதிமன்றத்திலேருந்து ஆதார கார்டை மிதித்து எடுக்கல உள்ள எல்லாவனும் மாட்டுவான். இதுதான் கணக்கு. லட்ச கோடி லட்ச கோடி லட்ச கோடி லட்ச கோடி கோடியாடா உன் குடும்பமே உள்ளே போயிடும். எங்கே போவோம்? 13 செயலரை இன்றைக்கி போட்டான் கணக்கு. ஈஸ்வரன் போட்டா ஏன்ட்டு இன்னும் கணக்கு கேள்வி இல்லாமல் இருக்குது. அதான் ஒரே பாயிண்ட்டு. நீதிமன்றத்திலேருந்து பிரிக்கி எடுக்கல அடி தர்மடி. அதான் நீதி நியாயம் தர்மம். தர்மடி தர்மடி தர்மடி. நீதி கேட்குறவனுக்கு நீதி உண்டு, நியாயம் கேட்குறவனுக்கு நியாயம் உண்டு. அநியாயப்பட்டவன் பூரா அந்த ஆதார கார்டில் செக் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக உள்ள செயலரை 13 செயலரை 13 கம்பி முன்னும் பின்னும் சூடு வச்சு இழுத்து எறிவான். ரன்ன வழி எடுத்து போடுவான். இந்த செம்மத்தில் பூமியில் உட்காந்தாச்சுடா. பூமியில் உட்காந்துருக்கான் ஈஸ்வரன் பரமசிவன். இன்னும் கேள்வி கேட்காம உட்காந்து ஆட்டோ ஓட முடியாது. ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி பூரா கொடுத்துரு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு ஊடாலப்பட்ட மாநில நீதிமன்ற கோர்ட்டில் கொடுத்துரு. கொற்றார் ஆண் பெண்ணுக்கு உச்ச நீதிமன்றத்தையும் கொடுத்துரு. ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி சிபி ரிப்போர்ட்டு சிஐடி ரிப்போர்ட்டு உளவுத்துறை. இதில் செக்ஷன் பிரிவு 1008 செக்ஷன் பிரிவு வச்சுருக்க. எத்தனையோ எல்லாம் கொடுத்துரு. நீ ஆதார கார்டை நீதிமன்றத்திலேருந்து எடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. இராணுவ வானரப்படை வச்சு எடுக்கல 3 கணக்கை பிடிப்பான். அங்கங்கே சொத்து வாங்கி போட்டு உட்காந்து நாற்காலி சேரில் தலைநகரத்தில் உட்காந்து ஆட்டுவான். இப்போ தமிழ்நாட்டில் சென்னை மெட்ராஸில் காலை 2ம் பிளந்து பொண்டாட்டிமார்களுக்கு உள்ளே திணிச்சு மோந்து பார்த்து நக்கிக்கிட்டு இருக்கான். கண்டாரோலி பிதுக்கி எடுத்து விடுவான். ஈஸ்வரம் பரமசிவன் எங்கள் அண்ணன் புரிஞ்சுக்குவாங்கடா. அதே மாதிரி ஆந்திராவில் ஆட்டுதான் நங்குன்னு ஆட்டி பூமியை பாழாக்கி வச்சு கண்டார ஒளிமான மழை வெள்ளத்தில் கடல் கொந்தளிப்பில் உட்காந்து மீனுக்கு இறையா பெரியடா மாநில பேல அரசியல்வாதி முட்டா கேடு கட்ட உரிமையா போட்டாச்சுடா கணக்கு.